தமிழ் கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ஸ்ரீ குபேரர் ஊடக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். இன்று மிக மிக ஒரு முக்கியமான தலைப்பு நம்ம விவாதிக்க இருக்கிறோம், கருத்தை பகிர்ந்துக்க இருக்கிறோம். சனி யாரை எப்போது கோடீஸ்வரன் ஆக்குவார்? என்ன சார், தனக்காரகன்னா குரு பகவானை சொல்லுவாங்க, பிரம்மாண்ட நாயகன்னா ராகுவை சொல்லுவாங்க, சனினாலே வறுமைக்கு காரகம் வைக்கக்கூடியவர், துயரத்துக்கு காரகம் வைக்கக்கூடியவர், அவர் எப்படி சார் கோடீஸ்வரன் ஆக்குவார்? கேள்வியே தவறாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கலாம். ரெண்டு ஒருத்தர் கேள்வி கேட்பது எளிது, அதைவிட எளிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் எளிது. அதேமாதிரி என் ஜாதகத்தில் சனி நீசம் சார், என்னாலாம் சம்பாதிக்க முடியுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குதுன்னு கேட்பாங்க. சம்பாதிக்கலாம் எப்படி? இப்போ அதை தான் பார்க்குறோம். முதல்ல கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அமைப்பு அவங்கவுங்க ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அப்படின்னா என்ன? கோடீஸ்வரன்னாலே அது எதுக்காக சொல்கிறோம்? பொருளாதாரத்துக்காக தான் சொல்கிறோம். தனம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அப்போது இரண்டாம் இடம் பலமாக இருந்து, இரண்டாம் அதிபதி பலமாக இருந்து, சனியும் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயம் சனியின் மூலமாக கோடீஸ்வர யோகம் உண்டு. பொதுவாக ஜோதிட சித்தாந்தம் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் கோடீஸ்வர யோகம் உண்டு, சனியினால் அபரிதமான நற்பலன்கள் உண்டு என்று கூறப்படுகிறது. இது அடிப்படை சித்தாந்தம். இதில் விதிவிலக்குகள் நிறைய உண்டு. அப்போது லக்னத்தில் இருந்தால் நிஷ்பலம் ஒன்றும் இல்லையா? ரெண்டாம் வீட்டில் இருந்தால் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திலேயே சனி இருக்கார், ஒன்றும் இல்லையா? அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 4ஆம் வீட்டில் சனி இருந்தால் அப்போ ஒன்றும் கிடையாதா? அப்படிலாம் சொல்லவே கூடாது. நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க மேச லக்னம்னு வச்சுங்களேன், லக்னத்தில் சனி நீசம் அடைஞ்சிருக்காரு. சனி நீசம் அடைஞ்சிட்டாரு போச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக இவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஆனால் நவாம்சத்தில் சனி நல்ல நிலையில் இருக்கணும். ஆனால் செய்கின்ற தொழில் நீச தொழிலாக இருக்கும். நீசம் அப்படின்னா உடனே தப்பாக அர்த்தம் எடுத்துக்கு, இந்த திருடுறது கொள்ளையடிக்கிற அப்படிலாம் கிடையாது. மருத்துவ தொழிலே நீச தொழிலுங்க. ஐயா இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, மாறுபட்டு முரண்பட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. நீசம்னா என்ன? ஒரு அருவருப்படாமல் கூச்சப்படாமல் உயர்ந்த நோக்கத்தோடு பண்ணுறது. இப்போ நம்ம உடம்புல சொறி, சிரங்கு, புண்ணு, சீலெல்லாம் வடியும், ரத்தம் வடியும். சாதாரண மனிதன் அதை பார்த்து ஒரு அருவருப்படுவான், கூச்சப்படுவான், வெறுப்பான், ஐயைய அப்படின்னு நினைப்பான். ஆனால் மருத்துவர்கள், செவிலியர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. பொறுமையாக தொடச்சிட்டு மருந்து போட்டு குணப்படுத்துவாங்க. அதனால தான் ரோக காரகன் சனி, சேவையால் சனி. அப்போது இந்த அருவருப்பு படாமல், கூச்சப்படாமல், சங்கடப்படாமல், குப்பை கோலம் மாதிரி இருக்கிறது, இந்த டிச்சு சாக்கடை கான்ட்ராக்ட் எடுக்கிறது, மருத்துவத்துறையில் எண்ணற்ற தொழில்கள் உள்ளடங்கி இருக்குது. நம்ம மேலோட்டமாக செவிலியர், மருத்துவர் மட்டும் பார்க்குறோம். அதில் நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி நிறைய புது புது படிப்பு, மெடிக்கல் இன்ஜினியரிங்னு நிறைய வந்திருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேச லக்னத்தில் சனி இருந்தால் கோடீஸ்வர யோகம். எப்போ? அந்த சனி திசையிலையோ அல்லது சுக்கிர திசை சனி புத்தியிலையோ நடக்கலாம். இப்போ மேச லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்து லக்னத்திலேயோ அல்லது 2ஆம் வீட்டிலேயோ அல்லது 7ஆம் வீட்டிலேயோ சுக்கிரன் இருந்து சுக்கிர திசை சனி புத்தியில் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும், அல்லது சனி திசை சுக்கிர புத்தியில் கோடீஸ்வர யோகம் நிச்சயம் உண்டு. எந்த தொழிலை எப்படி செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதில். சரி,
அடுத்தது ஒருத்தவங்க ரிஷப லக்கணம்னு வச்சுங்க. இந்த சனி பகவான் ரிஷப லக்கணத்திலேயே இருந்தால் யோகத்தை செய்வார். எளிதில் தொழில் செய்து கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா ரிஷப லக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் தரக்கூடியவர் சனி ஒருவரே. ரிஷப லக்கணத்துக்கு மட்டும் உள்ள ஒரு பிரத்யேக பலம் அதுதான். அங்கே நிஷ்பலமாயிட்டாருலாம் சொல்லக்கூடாது. பட் சுயம்பாவக பலத்தோடு அவர் இருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய கணித சித்தாந்தம். நம்ம வெறும் ராசி கட்டத்தை பார்த்துட்டே சொல்கிறது அல்ல. ஷட்பலம் வரைக்கும் கணித சூத்திரங்கள், எண்ணற்ற கணித சித்தாந்தங்கள் உண்டு. மேலும் இப்போ லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி இருந்தாலே குடும்ப வாழ்க்கையில் சிக்கல், பொருளாதாரத்தில் சிக்கல்னு சொல்லக்கூடாது. ஒரு மேஷ லக்கணமாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்கணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டில் சனி இருந்தால் கோடீஸ்வர யோகம் உண்டு. அந்த 2ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றோ அல்லது 6, 8, 12 இடங்கள் அல்லாமல் 1, 2, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் மிக மிக சிறப்பு. இப்போ ரிஷப லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருந்து லக்னாதிபதி சுக்கிரன் 11ஆம் வீடாகிய மீனத்தில் உச்சபலம் பெற்று இருந்தால் இவங்க இந்த தண்டால் இந்த வட்டி கொடுத்து வாங்கிறது, அநியாய வட்டி வாங்குறாங்கலாம் சொல்லுங்க. எந்த விமர்சனத்தை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. பணம் பணம் பணம், எனக்கு வட்டி வந்துச்சா அந்த ஆளை விட்டு தூக்கி வட்டியை கொடுத்துட்டு மறுவேளைப்பாரில் சொத்தை எழுதி பிடிங்கிட்டுலாம் பணம் சம்பாதிப்பாங்க. அவங்க இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்க கோடீஸ்வரன் ஆவாங்க. அந்த ரிஷப லக்கணத்துக்கு சனி லக்னத்திலேயோ 2ஆம் வீட்லேயோ 6ஆம் வீட்டிலேயோ 10ஆம் வீட்லேயோ 11ஆம் வீட்லேயோ இல்லை 9ஆம் வீடு ஆகிய மகரத்தில் இங்கெல்லாம் இருந்து சுக்கிரனும் அந்த 11ஆம் வீட்டில் இருந்தால் நிச்சயம் அவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க. வழிமுறைகள் சர்ச்சைக்குரியதாக இருக்கும். இன்றைக்கி பெரும்பாலான கோடீஸ்வரனுக்கு மேலே சர்ச்சைகள் தானே இருக்குது. அடுத்தது கடகம். கடக லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சனி பகவான் 11ஆம் வீட்டிலோ அல்லது 7ஆம் வீட்டிலோ அல்லது 4ஆம் வீட்டிலோ இருந்தால் அவங்க கோடீஸ்வரனாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் கடக லக்கணத்திற்கு 2ஆம் அதிபதியாகிய சூரியன் 6, 8, 12ஆம் வீடுகளில் இல்லாமல் அவர் 2ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்றோ அல்லது கடக லக்கணத்திற்கு 10ஆம் இடமாகிய மேசத்தில் உச்சம் பெற்று இருந்தால் நிச்சயம் சனியினால் யோகம் உண்டு. இது மட்டுமல்ல, சனி பகவான் ராசியில் நல்ல நிலையில் இருக்கணும், நவாம்சத்தில் நல்ல நிலையில் இருக்கணும், தசாம்சம் ஏகதாம்சம் அப்படின்னு 2 உண்டு. சார் எங்களுக்கு ராசி நவாம்சம் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சோடச வர்க்கம், விம்சதி வர்க்கம்னு நிறைய இருக்குது. ராசி, நவாம்சம், திரேகானம், சதுர்த்தாம்சம், பஞ்சாம்சம், பகாம்சம், சப்தாம்சம், அஷ்டாம்சம், நவாம்சம், தசாம்சம், ஏகதாம்சம், சோடசாம்சம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. சனி பகவான் தசாம்சத்திலும் ஏகதாம்சத்திலும் நல்ல நிலையில் இருந்து சுப சஷ்டியாம்சத்திலும் சுப நாடியாம்சத்திலும் இருந்தால் நிச்சயம் கோடீஸ்வரன் ஆக்குவார். அப்போ சஷ்டியாம்சம் நாடியாம்சம் போடுவதற்கெல்லாம் பிறந்த ஜனனகால நேரம் நுட்பமாக மிகச்சரியாக இருந்தால் மட்டுமே பாகை கலை விகலை ரீதியாக கணிதம் செய்து சஷ்டியாம்சம் நாடியாம்ச தேவதைகளை கணக்கிட்டு பலன் கூற முடியும். அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு சனி பகவான் 2ஆம் வீட்டில் உச்சபலம் பெற்று அஸ்தங்கம் அடையாமல் இருக்கணும். கன்னி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் துலாம் ராசியில் சனி பகவான் உச்சபலம் பெற்று இருந்தாலும் கூட சூரியனுடன் சேராமல் இருக்க வேண்டும். சேர்ந்து அஸ்தங்கமாயிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க பிச்சை கூட எடுக்கிற மாதிரி வரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 2இல் இருக்கார். சூரியனால் அஸ்தங்கம் அடையாமல் இருந்து சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருந்தால் மருத்துவம், வங்கி,
இது போன்ற சேவை தொழில் மூலமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. அடுத்து துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு சனி யோகத்தை செய்யக்கூடிய முழு யோகக்காரக கிரகம். துலாம் லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் வீடாகிய விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, 3ஆம் வீடாகிய தனுசு ராசியில் இருந்தாலும் சரி, 4ஆம் வீடாகிய மகரத்தில் இருந்தாலும் சரி, 5ஆம் வீடாகிய கும்பத்தில் இருந்தாலும் சரி, 9ஆம் வீடாகிய மிதுனத்தில் இருந்தாலும் சரி, 10ஆம் வீடாகிய கடகத்தில் இருந்தாலும் சரி, 11ஆம் வீடாகிய சிம்மத்தில் இருந்தாலும் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துவார். என்ன சார் 10ஆம் வீடு பகை வீடு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கடகம் பகை வீடு தான். ஆனால் பூசம் என்பது தன்னுடைய நட்சத்திர சாரம், ஆயில்யம் என்பது துலாம் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியின் நட்சத்திர சாரம். ஜோதிட சித்தாந்தத்தின் அடிப்படை தத்துவம் என்ன? சாரம் பார்க்காமல் ஜோதிட பலன் உரைக்காதே, சோரம் போய்விடுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த நட்சத்திர சாரத்தையும் எடுக்கணும். அதே மாதிரி 11ஆம் வீடு கடும் பகை வீடு, சிம்ம வீடு இருக்கட்டும். அங்கே பூரம், அதுலேயும் பூரம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் அடைவார். பூரம் 3ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் உச்சபலம் பெறுவார். இந்த மாதிரி நிறைய பலன்களை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். துலா லக்னத்துக்கு 11ஆம் வீடு பகை வீட்டில் இருந்தாலும் 11ஆம் வீட்டில் சனி இருந்தால் பலன் உண்டு. ஆனால் சிரமப்பட்டு சம்பாதித்து அவர் பல தடை தாமதங்களை சந்தித்து கடந்த பிறகே கோடீஸ்வரன் ஆவார் என்பதுதான் நியமம். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு விருச்சிக லக்னம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் ஆகிய மகரத்தில் ஆட்சி, 4ஆம் இடமாகிய கும்பத்தில் ஆட்சி, 7ஆம் இடமாகிய ரிஷபத்தில் திக்பலம், 10-11ஆம் வீடு இங்கெல்லாம் இருந்தால் விருச்சிகத்துக்கு கோடீஸ்வர யோகத்தை தருவார். ஆனால் விருச்சிகத்துக்கு தனக்காரகனாகிய குரு பகவான் எந்த விதத்திலும் கெடாமல் இருக்க வேண்டும். 6, 8, 12 ஸ்தானங்களுக்கு போகாமல் இருந்தால் சனி பகவான், அதாவது குரு திசை சனி புத்தி காலகட்டத்திலோ அல்லது சனி திசை குரு புத்தி காலகட்டத்திலோ நிச்சயம் கோடீஸ்வர யோகம் காலம் ஏற்படும். அடுத்தது தனுசு லக்னம். சனி பகவான் லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 3ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 11ஆம் வீடாகிய துலாமில் இருந்தாலும் நன்றாக பணம் சம்பாதித்து கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் உண்டு. அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் கூட, வக்கரத்தில் இருந்தாலும் கூட, இந்த 4 ராசிகளில் சனி இருந்தால் அவர் கோடீஸ்வர யோகத்தை பெறுவார். ஏன்னா தனுசு லக்னத்துக்கு அவரே 2ஆம் அதிபதி. இந்த இடத்துல நுட்பமாக ஒரு கேள்வி கேட்கலாம். சார் தனுசு லக்னம் சார், ஆனால் லக்னாதிபதி குரு பகவான் 2ஆம் வீட்டில் நீசமாயிட்டார் சார், எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். பல வழிகளில் தர்மம் அதர்மம் பார்க்காமல் இவர்கள் பணம் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல குறுக்கு வழிகளை கையாண்டு சம்பாதித்து கோடீஸ்வரனாகக்கூடிய தன்மை உண்டு. வழிமுறைகள் மாறுபடும், அவ்வளோதான். அடுத்தது மகரம். மகர லக்னத்திற்கு சனி மகரத்தில் இருந்தாலோ அல்லது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலோ அல்லது மீனத்தில் இருந்தாலோ அல்லது துலாம் ராசியில் உச்சம் பெற்று இருந்தாலோ அல்லது 11ஆம் வீடாகிய விருச்சிகத்தில் இருந்தாலோ கோடீஸ்வர யோகம் உண்டு. கேட்கலாம், சார் சரலக்கணத்திற்கு 11ஆம் இடம் பாதக வீடு, கடும் பகை வீடு அப்படின்னு. இங்கே பரிவர்த்தனை, அதாவது மகர லக்னத்திற்கு செவ்வாய் சனி பரிவர்த்தனை பெற்று இருந்தாலோ அல்லது செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பலம் பெற்று இருந்தாலோ நிச்சயம் கோடீஸ்வர யோகம் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி பலத்துடன் இருக்கிறார், வீடு கொடுத்த கிரகமும் நல்ல நிலையில் இருக்கும். அவ்வளோதான் அதில் உள்ள கான்செப்ட். அடுத்து கும்பலக்கணம்.
கும்ப லக்னத்திற்கு இறக்க இறக்க தான் கிணறு ஊறும்பாங்க. இவங்க செலவு செய்ய செய்ய தான் பணம் சம்பாதிக்க முடியும். உள்ளூர் வணிகத்தோட வெளியூர் வணிகம் போய் செய்யும் பொழுது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இல்லை வெளிநாட்டுக்கு தாம் பிறந்த ஊர் ஒன்றா இருக்கும், வசிக்கிற வாழ்கிற பிழைக்கிற ஊர் ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி தான் பிறந்த நாட்டை விட்டு ஊரை விட்டு வெகு தொலைவில் சென்று கும்பலக்கணக்காரர்கள் பிழைத்தால் அவர்கள் கோடீஸ்வரனாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கும் அதே மாதிரி தான், கிணறு இறக்க இறக்க தான் ஊறும்பாங்க. செலவு செய்ய யோசித்தோம்னா சம்பாதிக்க முடியாது மீன லக்னக்காரங்களுக்கு. ஏன்னா சனியே 11ஆம் அதிபதி, சனியே 12ஆம் அதிபதி. மீன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் 6, 8, 12 இடங்களுக்கு போகாமல் 1, 2, 3, 4, 5, 7, 9, 10, 11ஆம் இடங்களில் இருந்து சனி பகவானும் 2, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் சிறப்பு. இங்கே ஒன்று கேட்கலாம், சார் மீன லக்னம் 2ல் சனி நீசமாச்சு அப்படின்னு. இருக்கட்டும், பல விதத்தில் சம்பாதிப்பாங்க. அடுத்தவங்க விமர்சனத்தை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய வழக்கறிஞர்கள் சம்பாதிக்க தெரியாமல் இருக்கிறது என்னென்னா நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறது. அவங்க எப்படியாவது லா பாயிண்ட்டை உடச்சி நான் ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சி பண்ணுறவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. அதாவது மீன லக்னம். ஏன்னா உணர்ச்சியை தூண்டி உணர்ச்சி வசப்பட்டாவது தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் மீன லக்னக்காரங்க உண்டு. அதுலேயும் சனி 2ல் இருந்தால் எந்த பொய் வேணாலும் பேசுவாங்க. நல்லதுக்கும் இருக்கும், கெட்டதுக்கும் இருக்கும். அவர்கள் வழிமுறைகளை சித்தாந்தத்தை மாற்றிக்கொண்டு இடம் பொருள் எவள் அறிந்து பேசி அதன் மூலமாக சம்பாதிக்க முடியும். அது வக்கீலுங்கிற ஒரு இதுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். விதிகள் 1000 உண்டு ஜோதிடத்தில், விதி விலக்குகளும் 1000 உண்டு. சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சுயம்பாவக பலம் அதிகம் இருக்க வேண்டும், ஷட்பலம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், சோடச வர்க்கத்தில் குறிப்பாக தசாம்சத்திலும் ஏகதாம்சத்திலும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், ராசி நவாம்சத்திலும் நல்ல நிலையில் இருந்தால் கோடீஸ்வர யோகம் உண்டு, தரித்திரம் ஏற்படாது. இந்த இடத்துல சனியுடன் கேது சேராமல் இருந்தாலே மிகப்பெரிய நன்மைன்னு நினச்சிக்கலாம். சனி கேது சேர்க்கை பெற்று இருந்து விட்டாலே அவங்க ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு ஆளாக நேரிடும். பணம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவராக, அடியாளாக, கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவராக, மருத்துவராக, இந்த மாதிரி வினோதமான விசித்திரமான முறைகளை கையாண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை உண்டு. குரு சனி முரண்பாடானதாக இருக்கும். சுக்கிரன் சனி அற்புதம். ஆனால் இதுலேயும் நிறைய சொல்லலாம். நல்ல விதமாகவும் சொல்லலாம், கெட்ட விதமாகவும் சொல்லலாம். பெண்களை வைத்து பணம் சம்பாதித்து கோடீஸ்வரனாகக்கூடிய தன்மை சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்று மிக மோசமான ஒரு சில இடங்களில் ஒரு சில ராசிகளில் இருந்தால் வாய்ப்புகள் உண்டு. இப்போ மீன லக்னம்னு சொன்னோம் இல்லையா, மீன லக்னத்துக்கு 2ஆம் வீடாகிய மேசத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தாலோ அல்லது கன்னியில் சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தாலோ அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அவங்களுக்கு தேவை பணம். அது எந்த வழியில் வந்தால் என்ன, பணம் வந்தால் சரி அப்படின்னு நினைக்கிறாங்கள. எத்தனை பேர் அப்படியும் வாழ்கிறவங்க இருக்காங்க. பணம் மட்டுமே பிரதானம், சட்டம் என்ன, சாஸ்திரம் என்ன, தர்மம் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி எவரி இண்டிவிஜுவல் வில் பி வேரிடு. ஒவ்வொரு தனி மனிதன் காணும் உலகமும் வேறு. அவர்களுடைய முன்வினை பயன் நிகழ்வினை பயனுக்கு தகுந்த மாதிரி தான் வருவினை பயன் அமையும். ஸோ தனக்காரகன் குரு என்றாலும் கூட சனி பகவானும் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகரை கோடீஸ்வரன் எப்படி ஆக்க முடியும் என்பதை சரியான விதத்தில் ஆய்வு செய்து நாம் பலன் கூற முடியும். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர்
ராகு வாழ்க ரமேஷ்குமார், ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை, குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம். பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.